வந்துட்டு 1500லேருந்து 2000 வள்ளி தான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எடுக்க முடியும். அதுலேயும் சில இடத்துல கம்பெனி எல்லாருக்கும் இல்லை, குற்றமில்லை நெஞ்சு குறுகுறுக்கும். அது எவனுக்கு வந்துட்டு மக்களே, இதோட நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் உஷாராயிருங்க. வணக்கம் உறவுகளே, இந்த பதிவு யாருக்குன்னா, கண்டிப்பாக இந்த பொய் சொல்லி அங்கேருந்து டூரிஸ்ட் விசாவில் நம்மளோட மக்களை ஏமாற்றி மலேசியாவுக்கு அனுப்புகிற ஒரு சில ஏஜென்ட்டுகளுக்கு இந்த பதிவு. பார்த்தாலே தெரிகிறது. அங்கே காசை வாங்கிட்டு உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக அங்கே நிம்மதியாக இருந்துடுறீங்க. இங்கே அவன் வந்துட்டு 12 மணி நேரம் வேலை செய்கிறான். 12 மணி நேரம்ன்றது வந்துட்டு சும்மா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம் லாபம் பார்த்துப்பா. பொய் சொல்லி அனுப்புகிறீங்க. உனக்கு 3000 வெள்ளி சம்பளம், 4000 வெள்ளி சம்பளம்னு. மேக்ஸிமம் இங்கே ஒரு நாளைக்கு சம்பளம் வந்துட்டு 1500லேருந்து 2000 வெள்ளி தான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எடுக்க முடியும். அதுலேயும் சில இடத்துல கம்பெனி ரூமும் கொடுக்காது, அவனுங்க தான் ரூம் எடுக்கணும், சாப்பாட்டுக்கு பே பண்ணணும். இதெல்லாம் அவனுங்க கட்டுறப்போ அவனுங்களுக்கு கையில் மேக்ஸிமம் ஒரு மாதத்தில் ஒரு 1200 1500 வெள்ளி தான் மிஞ்சும். இப்போ நாட்டுக்கு அனுப்பணும், அவன்கிட்டருந்து நீங்கள் அங்கே ஒரு அமௌண்ட்டை வாங்கிடுறீங்க. சரி, அதுக்கு வீசா அடித்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் செய்ய மாட்டீங்க. அவன் இங்கே வந்துட்டு 30 நாள் கழிச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவன் இல்லீகல் ஆயிடுவான் லீகல்லேருந்து. ஸோ அவனுக்கும் குடும்பம் இருக்குது, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏமாற்றி யாரையும் அனுப்பாதீங்க. இங்கே அவனோட குடும்பமும் அங்கே கஷ்டப்பட்டு தான் அந்த காசை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காசுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அவனோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவான். எப்படி தான் உங்களுக்கெல்லாம் ஒரு சில ஏஜென்ட்டுக்கு, இது எல்லாருக்கும் இல்லை. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. குற்றமில்லை நெஞ்சு குறுகுறுக்கும். அது எவனுக்கு வந்துட்டு குத்துதோ அவனவன் எடுத்துக்கங்க அந்த குத்தலும் குடைச்சலையும். நீ இவ்வளோ தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நான் பார்க்குறேன், டெய்லி என் கண்ணு முன்னுக்கு அவ்வளோ அநியாயங்கள் நடக்குது. என்னால் தட்டி கூட கேட்க முடியாது. காரணம், நான் வந்துட்டு லீகலாக இருந்தாலும் நான் தட்டி கேட்க போகிறவனுக்கு வந்துட்டு அவன் லீகலாக இருக்கணும். அவன் வந்துட்டு வீசா இல்லாமல் இருக்கிறவனுக்கு நான் தட்டி கேட்டு நாளைக்கு அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவனுக்கு தான் பிரச்சனை. அதனால் நான் வந்துட்டு அவனுக்கு அந்த இடத்துல ஆறுதல் செஞ்சு அதை கடந்து தான் போக வைக்க முடியுமே தவிர்த்து அவனுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட என்னால் முடியாது. இல்லையா, அவன் ஒரு என்ஜிஓட்ட போகணும். அவன் அந்த என்ஜிஓ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இது செய்யணும். ஆனால் அதுக்கப்புறம் அவன் இங்கே இருக்க முடியாது, அவன் திருப்பி நாட்டுக்கு தான் வரணும். என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுதா? அவன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நீங்கள் காசை வாங்கிட்டு காடி வீடு நல்ல வந்துட்டு பம்பலான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இங்கே அவன் அவ்வளோ கஷ்டப்படுறான். தயவு செய்து காசை வாங்கிட்டு டூரிஸ்ட் விசாவில் யாரையும் அனுப்பாதீங்க. மக்களே, இதோட நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் உஷாராயிருங்க. கண்டிப்பாக டூரிஸ்ட் விசாவில் மலேசியாவுக்கு வராதிங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? வரப்போறீங்களா? முறையான வந்துட்டு ஒர்க் பெர்மிட் எடுத்து வாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லையா, கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாது. முன்ன மாதிரி இப்போ இல்லை. கவர்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இமிக்ரேஷன் மேக்ஸிமமான ஸ்ட்ரிக்ட்டு. உங்களை ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாக பிடிச்சிடுவாங்க வீசா இல்லாமல் இருந்தீங்கன்னா. கண்டிப்பாக இங்கே இருக்க முடியாது. முன்ன மாதிரி இப்போ இல்லை. கவர்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இமிக்ரேஷன் மேக்ஸிமமான ஸ்ட்ரிக்ட்டு. உங்களை ரொம்ப சீக்கிரமாகவே ஈஸியாக பிடிச்சிடுவாங்க வீசா இல்லாமல் இருந்தீங்கன்னா. ஸோ கவனமாக இருங்க. தயவு செய்து யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. ஓகே, ஏஜென்ட் ஒரு சில இந்த ஏமாத்துற ஏஜென்ட்டையெல்லாம் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரையுமே ஏமாற்றி அனுப்பாதீங்க. இங்கே ஏமாற்றி எவரையும் அனுப்பாதீங்க ப்ளீஸ். அவ்வளோ கஷ்டப்படுறானுங்க ஒவ்வொருத்தனும். இங்கே புரிஞ்சுக்குங்க. ஓகே, நன்றி.